சிவபெருமான், சந்திரன், முழு வரலாறு, பார்க்கடல் மந்தனம், சந்திரன் அவதாரம். முதல்ல கதை ஆரம்பிக்கணும்னா பாகவத புராணம், விஷ்ணு புராணம் சொல்ற ஒரு பெரிய சம்பவத்துக்கு போகணும். தேவர்கள் சக்தி இழந்துட்டாங்க, அசுரர்கள் பலமா இருந்தாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொன்னார், பார்க்கடலை கடைச்சா அமிர்தம் வரும், அதை குடிச்சா அமர்த்துவம் கிடைக்கும்னு. அதுக்காக மந்தரமலை கம்பமா, வாசுகி நாகம் கயிறா, தேவர் அசுரர் சேர்ந்து கடைச்சாங்க. அந்த கடல்ல இருந்து 14 ரத்தினங்கள் வந்துச்சு. அதுல ஒருத்தர் சந்திரன். சந்திரன் வெண்மையான ஒளி உடையவர், அமைதியான முகம், குளிர்ந்த கதிர்கள். அந்த நேரத்துல சிவபெருமான் ஹலாஹல விஷத்தை குடிச்சிட்டு உலகத்தை காப்பாத்தினார். அந்த விஷத்தால கழுத்து நீலமா ஆனது, அதனால நீலகண்டன். அப்போ சந்திரன் வெளிவந்த போது சிவபெருமான் அவரை தலையில் வச்சுக்கிட்டார். அதனால அவருக்கு சந்திரசேகரர், சோமஸ்கந்தர், சோமநாதர்னு பெயர்கள் வந்தது. இங்க அர்த்தம் என்னன்னா, சந்திரன் சமம், மனம் சிவன் சமம். பரஞானம் ஞானத்தின் கீழ் மனம் அடங்கணும் என்பதுக்கான சின்னம். இப்போ முக்கியமான திருப்பம். சந்திரன் 27 நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த 27 பேரும் தக்ஷ பிரஜாபதி அவரோட மகள்கள். அந்த 27 பேரே இப்போ நம்ம ஜோதிடத்தில் வரும் 27 நட்சத்திரங்கள். ஆனா சந்திரன் ரோகிணியையே அதிகமா விரும்பினார். அவங்க வீட்டிலேயே அதிக நேரம் இருந்தார். மற்ற மனைவிகள் தக்ஷனிடம் போய் முறையிட்டாங்க. தக்ஷன் கோபமா சாபம் கொடுத்தார். நீ ஒளி இழந்து மெதுவா சாகணும். அந்த சாபம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. சந்திரன் ஒளி குறைய ஆரம்பிச்சது, தேய்ந்து போனார். அப்போ சந்திரன் பயந்துட்டு பல தெய்வங்களை நாடினார். யாராலும் சாபம் முழுசா நீக்க முடியல. கடைசில அவர் சிவபெருமானை அடைந்தார். கைலாயத்தில் தவம் செய்தார். சிவபெருமான் கருணை கடல். அவர் சொன்னார், தக்ஷன் சாபம் முற்றிலுமா நீக்க முடியாது, ஆனா நான் உன்னை காப்பாத்துறேன். நீ முழுசா அழிஞ்சு போக மாட்ட. பாதி மாதம் தேய்வ, பாதி மாதம் வளர்வ. அதுதான் வளர்பிறை பௌர்ணமி, தேய்பிறை அமாவாசை. இதுதான் நிலா சுழற்சிக்கான புராண விளக்கம். சிவன் தலையில் சந்திரன் ஏன்? இது ரொம்ப ஆழமான சின்னம். சந்திரன் மனதை குறிக்கும். மனம் என்ன பண்ணும்? ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் கவலை, ஒரு நாள் அமைதி, ஒரு நாள் குழப்பம். அப்படியே நிலா மாதிரி வளர்ந்து தேயும். சிவன் என்ன குறிக்கும்? மௌனம், ஞானம், அமைதி, மாறாத சத்தியம். அதனால சந்திரன் சிவன் ஜடையில் இருப்பது மனம் ஞானத்தால் கட்டுப்படுத்தப்படணும்னு அர்த்தம். தக்ஷன் சாபத்துக்கு பிறகு சந்திரன் முதலில் பூமியில் வந்து சிவனை வழிபட்ட இடம் குஜராத்தில் உள்ள சோமநாத் ஜோதிர்லிங்கம். சோம்னா சந்திரன், நாத்னா இறைவன். அங்க சிவன் ஜோதிர்லிங்க ரூபத்தில வெளிப்பட்டார். சந்திரன் சம்பந்தப்பட்ட இன்னொரு பெரிய கதை, தக்ஷன் யாகம். தக்ஷன் ஒரு பெரிய யாகம் வைத்தார். ஆனா சிவபெருமான அழைக்கல. சதி அவங்க அப்பா வீட்டுக்கு போய் அவமானம் அனுபவிச்சு யாக குண்டத்திலே தன்னை அர்ப்பணிச்சாங்க. அதுக்கு பிறகு சிவன் கோபத்துல வீரபத்திரரை உருவாக்கி யாகத்தை கலைச்சார். இந்த சம்பவத்துல சந்திரன் தக்ஷன் பக்கம் இருந்தார் என்று சில புராணங்கள் சொல்றது. அதனால தக்ஷன் சாபம் இன்னும் பலமா வேலை செய்தது என்று சொல்லப்படுது. இந்த முழு கதையில நமக்கு என்ன பாடம்? அகம்பாவம் இருந்தா ஒளி குறையும், பக்தி இருந்தா அருள் கிடைக்கும். வாழ்க்கை சுழற்சி, வளர்ச்சி வீழ்ச்சி. இயற்கை நிலா மாதிரி நம்ம வாழ்க்கையும். வளரும் முழுமை அடையும், குறையும் மறுபடியும் பிறக்கும். சிவபெருமான் தலையில் சந்திரன் இருப்பது ஒரு அலங்காரம் இல்லை, அது ஒரு தத்துவம். மனம் மாறும், ஆனா பரம்பொருள் மாறாது. மனம் தேயும், ஆனா அருள் காக்கும். மனம் முழுமை அடையும், ஆனா அதையும் தாண்டி இருக்கும் ஞானம் சிவம். சரி, இப்போ நாம இன்னும் ஆழமா போகலாம். இந்த கதை இப்போ ஒரு புராணம் மட்டும் இல்ல, இது பிரபஞ்ச ரகசியம். சிவன் சந்திரன் சம்பந்தம் எப்படி நம்ம உயிர் வரை வரும் என்பதை கதை மாதிரி நீளமா சொல்றேன். 27 நட்சத்திரங்கள், சந்திரன், சிவன், தக்ஷன் மகள்கள் 27 பேர். அவங்க தான் நம்ம 27 நட்சத்திரங்கள். அவங்க பெயர்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அசுவினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 27 பேரும் சந்திரனோட மனைவிகள் என்றால் அது லிட்ரல் மேரேஜ் மட்டும் இல்ல. அது என்ன சிம்பாலிசம் தெரியுமா? சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திர வீட்டில் தங்குவான். சுமார் ஒரு நாள் ஒரு நட்சத்திரம், அதாவது 27 நாட்கள் முடிந்தால் ஒரு சுற்று. இதுதான் ஜோதிட சக்கரம். ரோகிணி பிரியம். ஏன்? ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப அழகான சக்தி. வளம், செழிப்பு, அன்பு, உற்பத்தி சக்தி.
அதனால சந்திரன் ரோகிணியில் அதிக நேரம் செலவழித்தார் என்று கதை சொல்றது. இதுக்கு டீப்பர் மீனிங் என்னன்னா, மனம் எப்போதும் இன்பம் தரும் விஷயத்துக்கு அதிகமாக ஈர்க்கப்படும். அது தவறா? இல்ல. ஆனா சமநிலை இல்லாம போனா இம்பேலன்ஸ் வரும். அதுதான் தக்ஷன் சாபம். தக்ஷன் சாபத்தின் காஸ்மிக் எஃபெக்ட் சந்திரன் தேய ஆரம்பிச்சதும், செடிகள் காய ஆரம்பிச்சது, அலைகள் மாறின, தேவர்கள் கவலைப்பட்டாங்க. கால கணக்கு குழப்பம் ஆயிடுச்சு. ஏனெனில் சந்திரன் காலச்சக்கரத்தோட தொடர்பு. அப்போதான் எல்லாரும் உணர்ந்தது, ஒரு உயிரின் இம்பேலன்ஸ் முழு பிரபஞ்சத்தையும் பாதிக்கும். சிவன் தலையில் சந்திரன். இன்னொரு ரகசியம், சிவபெருமான் ஜடையில் 3 விஷயங்கள் இருக்குது. கங்கை, சந்திரன், பாம்பு. இதுல சந்திரன் என்ன குறிக்குது? குளிர்ச்சி, அமைதி, மனமிழ்ச்சி. அமைதி, மனம், காலம். சிவன் யார்? அக்னி, சுன்யம், பரம்பொருள். காலத்தை தாண்டியவன். காலத்தை தாண்டியவன் தலையில் காலத்தை வைத்திருக்கிறான். இதுவே காஸ்மிக் சிம்பலிசம். சந்திரகலா 16 நிலைகள். புராணங்கள்ல சொல்லுறது சந்திரனுக்கு 16 கலாக்கள் இருக்குன்னு. அதாவது மனதின் 16 சாறு சக்திகள். சிந்தனை, நினைவு, கற்பனை, ஆசை, அன்பு, கோபம், பயம், சந்தோஷம், துக்கம், கருணை, பக்தி, அறிவு, தீர்மானம், துணிவு, தியானம், ஞானம். பௌர்ணமி சமம் 16 கலாக்கள் முழுமை. அமாவாசை சமம் கலாக்கள் மறைவு. ஆனா மறைந்தது அழிந்ததல்ல, அது பொட்டென்ஷியல். அமாவாசை இருள் மட்டும் இல்ல. அமாவாசை நாள் மக்கள் பயப்படுவாங்க. ஆனா சிவபெருமான் ரகசியம் என்ன? இருளை தவிர்க்க வேண்டாம், அதை எதிர்கொள். அமாவாசை இருள் சமம் உள்ளிருள். அந்த நாளில் தியானம் செஞ்சா நம்ம மனதோட இருள் வெளிப்படும். அதனால முன்னோர்கள் வழிபாடு அமாவாசையில் நம்ம ரூட்ஸை நினைவுபடுத்திக் கொள்ளும் நாள். கடல் அலை மற்றும் சந்திரன் பௌர்ணமி, அமாவாசை இரண்டிலும் அலைகள் அதிகம். ஏன்? சூரியன், நிலா, பூமி ஒரே கோட்டில். அதுபோல நம்ம மனம் பிரபஞ்ச சக்தியோட அலைன் ஆனா சக்தி அதிகம். இது ஆன்மீக அலை. சிவன் மற்றும் மனக்கட்டுப்பாடு சந்திரன். சிவன் தலையில் இருக்கிறது ஒரு அலங்காரம் இல்லைன்னு சொன்னோம். இப்போ ஒரு பிராக்டிக்கல் மீனிங். நம்ம மனம் கஷ்டப்பட்டா, மன அழுத்தம் வந்தா என்ன பண்ணணும்? சுவாசம் கவனிக்கணும், மௌனம் கடைபிடிக்கணும், ஜபம் செய்யணும். இது சிவபாதை. அதனால சந்திர தோஷம் உள்ளவங்க சிவன் ஆலயத்துக்கு போவாங்க. சந்திரன் மற்றும் மனித உடல். ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் சொல்றது, மனித உடல் 70% நீர். கடல் நீர் மாதிரி நம்ம உடல் நீரையும் சந்திரன் பாதிக்கும். அதனால பௌர்ணமி நாளில் உணர்ச்சி அதிகம், சிலருக்கு தூக்கம் குறைவு, சிலருக்கு அமைதி. அது மைண்ட் வாட்டர் கனெக்ஷன். இப்போ கதை எங்கே நிக்குது? நாம் பார்த்தது சந்திரன் பிறப்பு, தக்ஷன் சாபம், சிவன் அருள், நட்சத்திரங்கள், சந்திரகலா, ஆன்மீக அர்த்தம். ஆனா சிவன் சந்திரன் கதை இன்னும் முடியல.